வணக்கம் எல்லாருக்கும். என்னோட பேர் பிரசாத். நம்மளுடைய சேனல் பிரசாத் மேக்ஸ் கிளாஸஸ். ஸோ நம்ம டிஆர்பி மேக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் போத் யூஜி டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும் அண்டு பிஜி டிஆர்பிக்கும் யூஸ் ஆகும். சரியா? 2 கொஸ்டின் பார்க்கலாம். ரெண்டுமே அல்ஜீப்ரா தான். ஃபஸ்ட் ஒன் வந்து லீனியர் அல்ஜீப்ரா, செகண்ட் ஒன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 1 2 0. ஸோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் a பவர் 5. ஸோ a பவர் 5 என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? அதாவது a பவர் 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? a இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எழுதி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ எய்கன் வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த எய்கன் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is equal to 1 1 2 0. ஸோ ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பாருங்கள். எய்கன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன் நான். இப்போ ரோ சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ 1 + 1 1 + 1 என்னது 2. செகண்ட் ரோ பாருங்கள் 2 0 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 0 என்னது 2. அப்போ மேட்ரிக்ஸில் 2 ரோ இருக்குது. 2 ரோக்குமே ரோ சம் என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன எழுதலாம்னா 2 is an eigenvalue of A. சரியா? ஷார்ட்கட் என்னது? நம்ம ரோசம் பார்க்குறோம். இருக்கிற எல்லா ரோக்கும் ரோசம் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவல் வேல்யூ தான் வந்து என்னது? ஏகன் வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து ரோசம் வந்து 2, செகண்ட் ரோக்கு ரோசம் வந்து என்னது 2. அப்போ 2 ரோசமுமே ஈக்குவலிங்க. ஸோ 2 is an eigen value of A. சரி, நம்மளுக்கு ஏகன் வேல்யூ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இஃப் lambda is an eigen value of A, then lambda power n is an eigen value of A power n. So this is one of the property of eigen value. If lambda is an eigen value of A, then lambda power n is an eigen value of A power n. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? A பவர் 5 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரியா? அப்போ A பவர் 5க்கு நம்ம ஏகன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஏக்கு வந்து ஒரு ஏகன் வேல்யூ என்னது? 2 is an eigen value of A அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம்? 2 பவர் 5 is an eigen value of A பவர் 5. சரியா? 2 பவர் 5 என்னது? 32. இப்போ 32 is an eigen value of A பவர் 5. சரி, இப்போ இந்த ஆன்சர் இந்த இதை வச்சுட்டு நம்ம இங்கே A பவர் 5 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். நம்ம எப்படி இந்த கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஏகன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதே போல் இந்த ஏகன் வேல்யூலேருந்து எது நம்மளுக்கு மேட்ரிக்ஸாக இருக்கும், எது A பவர் 5ஆக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, அப்போ ஒவ்வொரு மேட்ரிக்ஸாக ரோசம் பாருங்கள். எந்த இதுக்கு நம்மளுக்கு இந்த 32 கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையான A பவர் 5. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா -21 + 11 என்ன வரும்? -10. அடுத்து 22 - 10 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப என்னது? 12 வரும். நம்மளுக்கு 2 ரோக்குமே வந்து ரோசம் வந்து 32 வந்திருக்கா? வரல. அப்போ இது நம்மளுக்கு A பவர் 5 கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் ரோசம் பாருங்கள். 21 + 11 எவ்வளவு? 32. 22 + 10 என்னது? 32. அப்போ 2 ரோக்குமே ரோசம் வந்து என்னது? 32. சரி, அந்த 32 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையான A பவர் 5 அப்படின்றது இந்த ஆப்ஷன் B தான். 21 11 22 10. ஸோ இதுதான் வந்து என்னது நம்மளுக்கு தேவையான A பவர் 5. சரியா? சரி, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Let G be a non-abelian group, then its order can be
ஸோ ஜின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நான் அபீலியன் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜியோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 25, 55, 35 அண்டு 49. சரி, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு இஃப் order of G is equal to P square, where P is a prime, then G is abelian. If order of G is equal to P cube, where P is a prime number, then G is non-abelian. ஓகேவா? சரி, இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம் ஸ்கொயராக இருந்ததுன்னா தென் ஜி இஸ் அன் அபீலியன் குரூப். இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ப்ரைம் கியூப் தென் ஜி இஸ் நான் அபீலியன். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ வேறு என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்னா, இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ கியூ, வேர் P and Q ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் வித் என்ன கண்டிஷன் அப்படின்னா P is less than Q. இந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா? இஃப் ஆர்டர் ஆஃப் G is equal to P into Q, where P is less than Q and P and Q are prime numbers. சரி, இப்போ இங்கே P divides Q minus 1, then G is non-abelian. இது ஒரு ரிசல்ட். ரெண்டாவது, if P does not divides Q minus 1, then G is abelian. சரி, ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரிசல்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பாருங்கள். நமக்கு தேவை என்ன, ஜி வந்து ஒரு நான் அபீலியன் குரூப். அப்போ ஜியோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 25. 25 நம்ம எப்படி எழுதலாம், ஒரு ப்ரைம் பவராக எழுதணும் அப்படின்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? அப்போ ப்ரைம் ஸ்கொயராக இருந்ததுன்னா அது என்னது நம்மளுக்கு அபீலியன். அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு கரஸ்பாண்டிங் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபீலியன் குரூப். நமக்கு தேவை என்ன, நான் அபீலியன் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அடுத்து அதே போல் ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா 49 இருக்குது. 49 நம்ம எப்படி எழுதலாம், 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ப்ரைம் ஸ்கொயர். ப்ரைம் ஸ்கொயர்னு என்னது, அபீலியன் குரூப். அப்போ ஆப்ஷன் 4க்கு ஆப்ஷன் டிக்கு கரஸ்பாண்டிங் குரூப் என்னது, அபீலியன் குரூப். நமக்கு தேவை என்ன, நான் அபீலியன் தான் தேவை. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. சரி, இப்போ ஆப்ஷன் பி பாருங்கள். ஆப்ஷன் பி 55. நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணால் அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 5 into 11 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் P என்னது, P is equal to 5, Q is equal to 11. நம்ம என்ன செக் பண்ணணும், P divides Q minus 1 பார்க்கணும், இல்லைன்னா P does not divides Q minus 1 அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ இது செக் பண்ணுங்கள். Pன்றது 5 divides Q minus 1 பாருங்கள். Q minus 1 அப்படின்னா என்ன வரும், 11 minus 1. So that is 5 divides 10. இது ட்ரூ தானே? இது 10 வந்து 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 0 வரும். அப்போ 5 divides 10. அப்போ நம்மளுக்கு எந்த கண்டிஷன் நம்மளுக்கு வருது, P divides Q minus 1 அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், G is a non-abelian group. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நம்மளுக்கு தேவையான இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் பி தான் என்னது நம்மளுக்கு நான் அபீலியன் குரூப்பை கொடுக்கும். சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் இதே போல் சம் அதர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.